நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீப காலமாக என்கிட்ட சிசேரியனுக்கு டேட் வாங்குறவங்க எல்லாருமே பெரும்பாலும் தயங்கி கேட்குற கேள்வி, ஐயா குழந்தை ஒரு கோடீஸ்வரனாக இருக்குமா? நான் தான் அப்படி கொஞ்சம் கஷ்டப்படுறேன். பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு கோடீஸ்வரனாக பிறக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் டைம் குறித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது பெரும்பாலானோர். சில பேர் தயங்கி கேட்பாங்க, சில பேர் வெளிப்படையாகவே, அல்லது சில பேர் எல்லா அம்சமும் அப்படியே இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே விளையாட்டுக்காக சொல்லுவேன், எல்லாம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா பரமேஸ்வரன் தான் பிறக்கணும்னு சொல்லுவேன். அதுதான் உண்மையும் கூட. அப்புறம் இன்னொரு விதிவிலக்கையும் சொல்லுவேன். அப்பேற்பட்ட பரமசிவனே பரமேஸ்வரி, அதாவது அம்மா உமாதேவியை அடித்து மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. அவருக்கு கூட பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு தான், சண்டை சச்சரவை தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். நம்முடைய கதைகளை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. அப்போ எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்குமா? சரி, நம்ம சிசேரியனில் கேட்குற மாதிரி, ஏன்னா சிசேரியனில் நம்ம தான் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இயற்கை பிரசவ அமைப்புகளில் என்ன நடக்குதுன்னா, கடவுள் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாமா? அது இறைவனாக பரம்பொருளாக பார்த்து அந்த குழந்தையை பிறக்க வைக்கின்ற ஒரு நேரத்தில், இந்த இடத்துல நம்ம ஜோதிடர்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த அமைப்பில் பிறக்கக்கூடிய இந்த சிசேரியன் அமைப்பு ஒரு கோடீஸ்வர குழந்தை பிறக்கும். அப்போ அந்த கோடீஸ்வர குழந்தை பிறக்கணும் அப்படின்னா என்ன இலக்கணம்? நம்முடைய மூல நூல்கள் என்ன சொல்லுது? மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 அதிபதிகள் இணைந்தோ பார்த்தோ தொடர்பு கொண்டோ ஒரு நிலையில நல்லா இருந்தாங்கன்னா, இந்த நல்லா இருந்தாங்கன்னா என்னன்றதுதான் பெரிய பிரச்சனை. இந்த நல்லா இருந்தாங்கன்னா என்ன? அப்ப இந்த நல்லா இருந்தா அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுகின்ற ஒரு அமைப்பிற்கு என்னுடைய சிற்றறிவு கட்டியபடி நான் சுபத்துவமாக இருந்தால்னு சொல்லிடுவேன். 2, 9, 11 கூடியவர்கள் சேர்ந்தே இருக்கிறாங்க ஐயா. மூல நூல்கள் மகாதன யோகம், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஒருத்தர் வரணும், அளவற்ற பணத்தை அப்படியே அள்ளி டெய்லி எலன் மாஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த எலன் மாஸ்க்கு டெய்லி 3000 கோடி ரூபா வருமானமா, ஒரு நாளைக்கு 3000 கோடி ரூபா. ஒரு நாளைக்கு 3000 கோடி ரூபாய் இன்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கே அவர் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு அர்த்தம் ஆகுது இந்திய கணக்கில். அப்போ இந்த அளவிற்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அமைப்பை நம்முடைய வேத ஜோதிடம் என்ன சொல்லுகிறது? 2, 9, 11 கூடையவர்கள் வலுத்து, அப்படி என்னங்க தன பாக்கிய லாபாதிபதிகள்னு சொல்லுவோம். தனம்னா காசை கொடுக்குறவன், காசை வச்சிருக்க வைக்கிறவன், பாக்கியம்னா அதை அனுபவிக்க வைக்கிறவன், லாபம்னா அந்த லாபமாக எதையும் செய்யக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த 2, 9, 11 அதிபதிகள் வலுத்து இருந்தால், இந்த வலுத்துக்கு தாங்க பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்கு. இந்த வலுத்து அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம அமைப்புல என்னுடைய ஒரு 50 ஆண்டு கால 40 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட பலன் சொல்லுகின்ற அனுபவத்தில் நான் சுபத்துவமாகன்னு சொல்றேன். இந்த வலுத்துன்னா பாவர் சேர்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப அந்த வலுத்து அப்படிங்கிறத நீங்க பெரிய அளவுல வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட சொல்றேன். மூல நூல்கள் அங்கெங்கே விதிகளை அப்படியே ஒரு மாதிரியாத்தான் சொல்லும். அங்கெங்கே ஒரு விதிகளை அப்படியே ஒரு மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா, நான் அழுத்தி சொல்ற மாதிரி எல்லாம் சரியாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி வலு இல்லைன்னா சுத்தமா எல்லாம் முடிஞ்சு போன கதை. 2, 9, 11 வலுத்து இருக்கும், எல்லாம் சரிதான். சரி, லக்னாதிபதி வலுத்து இருக்கணும். சரி, 2, 9, 11 வலுத்தே இருக்கு, யோக தசைகள் வரணும். 5, 9, 11 சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதிக்கு நட்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு யோகர்கள், ஒரு ஜாதகத்துல 3 பேராவது யோகர்களாக வருவாங்க. சிலருக்கு 4 பேர் கூட யோகராக வருவாங்க. ராகு ஏதாவது நல்ல யோக இடத்துல உட்காந்துட்டா நல்ல யோக அமைப்புல அவரும் ஒரு யோகராக மாறி விடுவார். உதாரணமாக சுக்கிர அணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் ஆகிய அந்த சுக்கிர அணி லக்னங்களுக்கு சனி, புதன், சுக்கிரன் இந்த 3 பேருமே யோகர்களாக வருவார்கள். ராகு இவர்களுடைய வீடுகள்ல, இந்த 6 வீடுகள்ல எதிலையாவது ஒண்ணு உட்கார்ந்து ஏதாவது ஒரு வகையில சுபத்துவமாக இருந்தால் அவரும் நல்ல யோகத்தை செய்வார். அதே மாதிரி மற்ற 6 லக்கணங்கள், இப்போது நான் சொன்ன அந்த அடுத்த 6 லக்கணங்கள், கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய 6 லக்கணங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்தலையே ராகு கேதுக்களை எங்கேயாவது இடத்துல ஜாயின் பண்ணி போத்துக்கிட்டீங்கன்னா நல்ல யோக அமைப்பு. அப்ப யோக தசைகள் வரணும். எந்த இடத்துலையும் யோக தசைகள் வரணும். சில நேரங்கள்ல நான் சொல்லுவேன் பாருங்க, ஒரு மாதிரி நறுக்கு தெரித்தார் போல சில வார்த்தைகளை சொல்லுவேன். தசாநாதன் தசையில் மட்டும், அந்த ஆளுமை வருடங்களில் மட்டும் லக்னாதிபதியை விட வலுவானவன். லக்னாதிபதி கூட அவன் தரப்போற இன்ப துன்பங்களை தடுத்தே நிறுத்த முடியாது. லக்னாதிபதி என்பவர் தசாநாதன் கொடுக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர் தானே தவிர வேறு எந்த விதத்திலையும் தசாநாதனை தடுக்க கடமைப்பட்டவரே அல்ல. அப்ப நம்ம செக்டார், நம்முடைய வேத ஜோதிடம் எப்படி இருக்கிறது?
அப்படி ஒரு பிறந்த ஜாதகம், அந்த பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலான ஒரு சுபத்துவ பாவத்துவம், அந்த சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையிலான யோக அவயோக தசைகள், அந்த யோக என்ன இருந்தாலும் அந்த தசாநாதன் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறார். இங்க அருமையான ஜாதகமா இருக்கும். அட்டமாதிபதியோட தசை நடக்கும், அருமையான ஜாதகம், கடக லக்னம் யா, எல்லாமே சுபத்துவமா அருமையா டக்கரா இருக்கு. 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படியே தசை நடத்துகிறார். என்ன நடக்கும்? 8ஆம் இடத்துடைய கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, ஆயுள், மரணம் சார்ந்த விஷயங்கள், மாரகம் எல்லாம் நடக்கும். அப்ப அந்த ஜாதகம் என்ன? ஜாதகர் எவ்வளவு கஷ்டத்தையும் ஜாதகம் பல பலன் இருக்கிறதுனால, லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால அதை தாங்கிக்கிட்டு இருப்பாரே தவிர சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆக எல்லாம் சரியாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம். இதைத்தான் நான் சிசேரியன்ல அடிக்கடி சொல்லுவேன். முதல்ல சிசேரியனுக்கு தேவை என்ன தெரியுமா? குழந்தை நல்லா இருக்கிறது இல்லை, குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த 10 நாள்லயே தவந்து எந்திரிச்சு நடந்து வேலைக்கா போயிடுது. 20 வயசு ஆகலை, 20 தன்னைத்தானே சொந்த காலில் நிற்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு 20 வயசு ஆகுது இல்லையா? ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும், ஒரு 19-20 வயசு வரைக்கும், சில நேரங்களில் 18 வயசே குறைச்சே வச்சுக்கோமே. டீனேஜ் முடியறதுனா 19, 19 முடிகிற வரைக்கும், 19 வயசு வரைக்குமாவது அந்த குழந்தை தான் சொந்த காலில் நிற்கின்ற வரைக்காவது அந்த குழந்தையின் தாய் தகப்பன் நல்லா இருக்கணும், 4-9 வலுத்திருக்கணும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையுடைய 4-9ஆம் பாவகங்கள் வலுத்திருந்தால் மட்டுமே முதற்கட்ட 20 வருடங்கள் அந்த குழந்தைக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு கல்வியை கொடுக்கிறது அப்பா, அன்பை கொடுக்கிறது தாய், உணவை கொடுக்கிறது தாய், உடலை ஆரோக்கியமா பேணுறது தாய், புத்தியை கொடுக்கக்கூடியது தகப்பன், வசதியை கொடுக்கக்கூடியது தகப்பன். ஆக இந்த 4-9ஆம் பாவகங்கள் பிறந்த குழந்தைக்கு முதல்ல வளர்த்திருக்கணும். அப்படி வளர்த்திருந்தா தான் அந்த குழந்தை நல்லா வளரும். அப்படி அதில் உள்ள ஏன் வளர்த்திருக்கணும்? 10 வயசுல அந்த குழந்தை 10 மாசத்துல 10 நாள்ல அந்த குழந்தை நடக்க போறது இல்லை, 10 நாள்ல நடக்காது. அப்ப அந்த 10 மாசம் வரைக்கும் அதை நடக்க வைக்கிறதுக்கான தகுதி அமைப்புகள் தாய் தந்தைக்கு நல்லா இருக்கணும். அப்ப ஒரு பிறந்த குழந்தை, சிசேரியன்ல பிறக்கிற குழந்தைக்கு 4-9ஆம் பாவகங்கள் வளர்த்திருக்கணும். அந்த குழந்தைய 20 வயசு வரைக்கும் வளர்க்கறதுக்கு அதுக்கப்புறம் அடுத்தது 20 வயசு வரைக்கும் வளர்ந்து தானே நீங்க கோடீஸ்வரன் ஆகணும், அல்லது ஏதாவது ஆகணும், இதாகணும், அதாகணும், சாதிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். 20 வயசுலேயே உங்களுக்கு எல்லாம் போச்சுன்னா அப்புறம் நீங்க எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது? ஆக பேசிக்காக சிசேரியனுக்கு நாள் குறிப்பது ஒரு பெரிய அளவில் யோக குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு அமைப்பை, கட்டமைப்பை, ஜாதக அமைப்பை இது பண்றதுன்றது பெரிய விஷயம். இங்க பெரும்பாலும் என்ன தெரியுமா? ராகு காலத்துல குழந்தை பிறக்கிறத குறிக்காத. இந்த நட்சத்திரம் ஆகாது, ரோகிணி நட்சத்திரத்திற்கு தாய்மாமனுக்கு ஆகவே ஆகாது, மூல நட்சத்திரமா குழந்தை கல்யாணமே ஆகாது, ஆயில்ய நட்சத்திரமா பொம்பளை பிள்ளையா பிறந்தா அதுக்கு இதாகாது. இந்த மாதிரியான நட்சத்திரம், குப்பை நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் சில நேரங்களில் அவங்க வர்றவங்களே ஐயா மூல நட்சத்திரம் வேண்டாங்க ஐயா. உண்மையிலே குழந்தை பிறக்கிறதுக்கு கெட்டு தலையாயது என்ன? லக்கணம். அந்த லக்கணம், அந்த லக்கணத்திற்கு அடுத்த 4-9ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கின்ற சூழல், லக்கணத்தை குருபாக்குறது, லக்கணத்தை சுபர் பார்க்கிறது, லக்னாதிபதியே சுபராக இருந்தால் நல்ல லக்கணத்திலேயே இருக்கிறது. அதற்கு பிறகு நான் இப்போது சொன்ன மாதிரி அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தகுதியான ஒரு 20 வருட காலத்தை அந்த அப்பா அம்மாவுக்கு ஓரளவுக்கு செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 20 வயதிற்கு பிறகு தாய் தகப்பனை விட்டு வெளியேறி வரக்கூடிய அமைப்புல அந்த குழந்தைக்கு சரியான யோக தசைகள். அந்த யோக தசைகள்னா என்ன? 5-9ஆம் அதிபதி தசை. அப்ப அந்த 5-9ஆம் அதிபதிகளும் வளர்த்திருக்கணும். இப்ப சுருக்கமா சொல்லிட்டேன்னா, ஒரு சிசேரியனுக்கு ராகு காலத்துல குழந்தை பிறக்கிறது, மூல நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கிறது, ஆயில்ய நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கிறது, ரோகிணியில பிறந்தா என் பொண்டாட்டிக்கு தம்பி இருக்கிறாங்க, தாய் மாமனுக்கு ஆவாதுன்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த குழந்தை பிறந்து கிருஷ்ணர் மாதிரி எல்லா குழந்தையும் கிருஷ்ணர் இல்லை, எல்லா மாமனும் கம்சன் இல்லை. கிருஷ்ணரும் கம்சனும் நடந்ததான்றதே அங்கே வேற விஷயம். ஜோதிடம்னு வந்துட்டா நான் அப்படித்தான் வருவேன். எந்த தாய்மாமனையும் எந்த குழந்தையும் கொல்லாது. ஏன்னா அந்த தாய்மாமனுடைய பிறப்பு இறப்பு என்பது அவருடைய ஜாதகத்தில் ஏற்கனவே பதியப்பட்டு விட்டது. ஆக ஒரு குழந்தை பிறப்பதற்கு நட்சத்திரமோ திதியோ யோகமோ கரணமோ எதுவுமே ராகு காலத்துல பிறக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஆம்பளை புள்ள பிறந்தா ஆகாது. இந்த மாதிரியான எந்த அமைப்புகளும் குழந்தை பிறப்பதற்கு சிசேரியன்ல பிறக்கிறதுக்கு கண்டிப்பாக இல்லை. ஒரு குழந்தை பிறப்பதற்கு லக்கணமே முதன்மையானது. அந்த லக்கணம், லக்னாதிபதி 4-9. தாய் தகப்பனுடைய வலிமை எப்படி இருக்கு? 4ஆம் இடம் கெட்டு போய், சந்திரன் கெட்டு போய், 4ஆம் அதிபதி கெட்டு போனாரா, இந்த குழந்தைக்கு அவயோக தசை, ராகு தசையோ ஏதோ ஒரு தசை வருதா, தாயார் பாதிக்கப்பட போகிறார், தாய் இல்லாமல் இந்த குழந்தை வாழப்போகிறது, தாய் இல்லாமல் பிறக்க போது உஷார். தகப்பன்
சில நேரத்தில் சொல்லுவேன், சூரியனை சனி பார்க்கிற மாதிரி குழந்தை பிறந்துடும். அப்போ கண்டிப்பாக 9ஆம் பாவகத்தை வலுத்து சிசேரியன் டைம் போடணும். இப்போ கூட பார்த்தீங்களா, சூரியனை சனி இப்போ இந்த புரட்டாசி மாதம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருந்தது. புரட்டாசி மாதம் முழுக்க சூரியனும் சனியும் நேருக்கு நேராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் கொடுத்த பெரும்பாலான அல்ல, எல்லா லக்னமும் துலா லக்னம் தான். அப்போ தான் 9ஆம் இடம் வலுத்திருக்கும். குரு 9ஆம் இடத்துல இருப்பார். சூரிய தசையும் சனி தசையும் அவாய்ட் பண்ணுவேன். சூரியனும் சனியும் பார்த்துட்டாலே காரக தீமைகள். அதற்கு பிறகு 9ஆம் அமைப்பு. காரகம் நல்லா இல்லைன்னா ஆதிபத்தியம் நல்லா இருக்கணும், ஆதிபத்தியம் நல்லா இல்லைன்னா காரகம் நல்லா இருக்கணும். ஏதாவது ஒன்று ரெண்டுமே கோட்டை விட்டா அந்த பாவகம் அந்த காரகம் செயல்படாது. அப்ப 4ஆம் இடம் அடிபட்டா தாயார் ஏதோ ஒரு அவயோக திசை வரும்போது தாயார் சரியாக இருக்கு. சில நேரங்களில் நான் சூரிய சந்திர திசையை அவாய்ட் பண்ணுவேன். தேய்பிரையில் பிறக்கும்போது, அமாவாசையில் பிறக்கும்போது சூரிய சந்திர திசைகளே அவாய்ட் பண்ற மாதிரி இருந்தா தான் அந்த சூரிய சந்திரர்களுடைய அந்த காரக தீமைகள் நடைபெறாம போகும். அப்ப தசாநாதன் என்பது மிக மிக முக்கியம் இல்லையா? அப்ப சிசேரியன்ல நான் ஒரு கட்டுரையில் எழுதினேன், சிசேரியனுக்கு டைம் குறிச்சு கொடுக்கிற மாதிரியான தலைவலி வேற எதுலையுமே இல்லை. ஒரு கிரகம் கிழக்க இழுத்தா ஒரு கிரகம் மேற்கு இழுக்கும்னு ஒரு வார்த்தை எழுதினேன். அதுதான் உண்மை. சிசேரியனுக்கு டைம் குறிச்சு கொடுக்கறது 10 பொருத்தம் பார்க்குற மாதிரியான வேலை இல்லை. ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் ஒட்டுமொத்த ஜாதக அமைப்பையும் ஒழுங்காக தெரிந்து கொண்ட ஒருவருக்கு தான், முழுமையாக தெரிந்து கொண்ட ஒருவர் 10 பொருத்தம் மட்டும் பார்க்க தெரிகிறவருக்கு என்ன தெரியும்னா ராகாலம் இல்லாம டைம் குறிச்சு கொடுக்க தெரியும், அவ்வளவுதான். ஆக ஒரு ஜாதகத்தினுடைய முழுமையான பலன்களை ஓரளவுக்கேனும் நல்ல ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒருவருக்குத்தான் நிச்சயமாக சிசேரியன் டைம் குறிச்சு கொடுக்க தெரியும். உண்மையிலேயே ஒரு மிக பிரபலமான ஒரு ஜோதிடர், சிம்ம லக்னம், ஐப்பசி மாசம்தான் சிம்ம லக்னம், லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், சூரியன் நீச்சத்தில் சிம்ம லக்னத்தில் குறிச்சு கொடுத்தார். இது ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், பேர்லாம் சொல்ல விரும்பலை. என்னங்கய்யா குழந்தை வந்து இப்படி இருக்கே அப்படின்னா ஓன்னு அழுதார். இந்த ஜோசியர் தான் குறிச்சு கொடுத்தாரு, ஆட்டிசம் குழந்தையா பிறந்ததுன்னார். நான் ஒன்றுமே சொல்லலை. லக்னம் பாவத்தும் லக்னாதிபதி பாவத்தும் சிம்ம லக்னத்தில் எந்த விதத்திலையும் சூரியன் நீச்சபங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நீச்சம்னே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நானும் லக்னாதிபதி நீச்சம் தான், ஆனால் நான்லாம் வந்து விதிவிலக்கான பிறவி. எனக்கு லக்னாதிபதி நீச்சம் தான். 40-43 வயசு வரைக்கும் நான் அப்படி ஒன்று இயல்பான எனக்கு எந்த விதமான ஒரு நல்ல அமைப்புகளும் கிடைக்கவே இல்லையே. இந்த ராகதசை வரல அப்படின்னு சொன்னால் தசாநாதனின் அடிப்படையில் எனக்கு வாழ்நாள் முழுக்க யோக தசைகள் தான். நான் இயற்கையாக பிறந்தவன். பரம்பரையில் என்ன அப்படி தான் படைச்சார். லக்னாதிபதி நீச்சமானவர்கள் எல்லாமே அப்படியா அப்படின்னு சொன்னால் நானும் என்னை போன்றவர்களும் ஒரு சில விதிவிலக்கு. ஏன் நம்ம தெரிஞ்ச ஒரு நீச்சமான லக்னத்தை தேர்ந்தெடுக்கணும்? தப்பு இல்லையா? அது தெரியாமல் நடப்பது என்பது வேறு, தெரிஞ்சே நடக்கிறது வேறு இல்லையா? ஆக ஒரு கோடீஸ்வர குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு 1000 நுணுக்கங்கள் இருக்கின்றன. 1000 நுணுக்கங்கள் கண்டிப்பாக இருக்கின்றன. லக்னம் வலுவாக இருந்து 2, 9, 11ஆம் அதிபதிகள் வலுவாக இருந்து, அதைவிட முக்கியமாக அந்த தசா புக்திகள் வரக்கூடிய அமைப்பு. சரிங்க ஐயா, இவ்வளவு தூரம் வளவளன்னு பேசுறீங்க, அப்படி ஏதாவது சமீபத்தில் வருதா? ஆமா, அடுத்த மாசம் வருது. ஒரு 2 நாள், 1 நாள் 2 நாள் வருது. சரி, இந்த மாதிரியான இந்த வீடியோவின் முடிவில் அடுத்த 1 மாதத்திற்குள்ள வரக்கூடிய அந்த காலகட்டத்தை நான் போடுறேன். அப்படி ஏதாவது அந்த கோடீஸ்வர குழந்தையை பிறக்க வைக்க முடியுமா? சில பேர் அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் அடுத்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுரு வரப்போகிறார். இந்த உச்சகுரு அதிசார முறையில் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி போய்கிட்டு இருப்பார். உச்சகுரு 3-4 மாதம் தான் இருப்பார். 3-4 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிம்மத்துக்கு போயிட்டு அப்படி கடகத்துக்கு வருவார். அப்போ 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் குருவின் தொடர்பு சனிக்கும் ஏற்படுகிறது. குருவின் தொடர்பு சனிக்கும் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பில் நிறைய கிரகங்கள் குருவை தொடர்பு கொள்ளும் போது ஒரு நல்ல யோக குழந்தையை ஒரு கணவன் மனைவி சேர்ந்து பிளான் பண்ணி பெற்றுக்க முடியும். நிச்சயமா பெற்றுக்க முடியும். ஒரு 9 மாதம் முன்னாடி கணக்கு போட்டு ஒரு குழந்தையுடைய கருவுறுதல் இருக்கும் பொழுது பிற்பாடு இந்த மாசத்துல, ஏன்னா இப்பதான் நமக்கு சிசேரியன் வந்துருச்சே, அப்ப ஒரு வாரம் முன்ன பின்ன வந்து சரியான டைம்ல நம்ம கண்டிப்பாக சிசேரியனுக்கு குழந்தைகள் செய்து பரம்பொருளுடைய கருணை, பரம்பொருளோட சம்மதத்தோட ஒரு யோக குழந்தைய நம்ம பெற வைக்கவே முடியும். சரி, எப்படிப்பட்ட அமைப்புல இருக்கணும்? இப்ப எதிர்கால அமைப்பு அடுத்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாள் வருது. ஏற்கனவே குழந்தை பாக்கியத்தில் இருக்கிறவங்களாம் இந்த டைம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்கன்றதுக்காக இதை போடுறேன். ஒரு உதாரணத்துக்கு தான் போடுறேன். இன்னைக்கு பிறக்கிற குழந்தை பெரிய கோடீஸ்வரனம் ஆகுமா அப்படின்றது அது 2வது. இப்போ நான் சொன்ன அமைப்புகளுக்கெல்லாம் சேர்த்து அடுத்த மாதம் திரையில ஒரு ஜாதகம் வருது. அடுத்த மாதம் 21 நவம்பர் 2025, அடுத்த மாதம் 21 நவம்பர் 2025
அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைமையை பாருங்க. ஆனா இதுல ஒரு நிறைய விதிவிலக்கு சொல்லுவேன். பொதுவாக அமாவாசையில நான் குழந்தைகள் பிறக்கிறத விரும்புறதில்லை. அமாவாசையை மட்டும் நீங்க யோகமா சொல்லவே மாட்டீங்களே. திரையில ஒரு ஜாதகம் வருகிறது. இந்த ஜாதகம் அடுத்த மாதம் 21/11/2025 அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், எக்ஸாக்டா சொல்ல போனா 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் நான் டைம் கொடுப்பேன் நடு லக்னத்திற்கு. இது அடுத்த மாசம் சிசேரியனுக்காக கொஞ்சம் அடுத்த மாசத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற அமைப்பிற்காக ஒரு உதாரண ஜாதகமாக போடுகிறேன். இந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குறிப்பிட்ட லக்னத்துல, இப்ப நான் போட்டிருக்கிறது பாருங்க, துலா லக்னமா போட்டிருக்கிறேன். பொதுவாகவே லக்னத்தோடு லக்னாதிபதியோடு குரு சம்பந்தப்பட்ட லக்னத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நான், அமாவாசை அமைப்பை முற்றிலுமாக ஒதுக்கக்கூடிய நான், ஒளிமிகுந்த நேரத்தில் தான், அதாவது ஒரு அஷ்டமி நவமி தாண்டி வளர்பிறையை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது தான் சந்தோஷமா சிசேரியனுக்கான டைம் கொடுப்பேன். ஆனா எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கே. அமாவாசையில பிறந்தவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிடுறது இல்லையா? இந்த குழந்தை, இப்ப இந்த திரையில காட்டக்கூடிய குழந்தை, இந்த குழந்தை துலா லக்னத்துல பிறக்குமாயின் எத்தனையோ குழந்தைகள் பிறக்க போகுது. ஒவ்வொரு குழந்தையும் கிட்டத்தட்ட ஒரு 1000 குழந்தையாவது பிறக்காதா? தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, 1000 குழந்தையாவது பிறக்காதா? அப்படி அன்னைக்கு பிறக்கும். ஒரு துலா லக்னத்துல எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ. இப்ப இந்த ஜாதகத்துடைய சிறப்பு என்ன? இந்த குழந்தை கோடீஸ்வரன் ஆகுமா? அடுத்த மாசம் தான் பிறக்க போகுது. இப்ப எல்லாம் எத்தனையோ குழந்தைகள் அம்மாவுடைய வயிற்றுல இருக்கத்தான் செய்யுது. அப்ப இந்த ஜாதகத்துல நான் சொல்லுகின்ற விதமாக பெரிய கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதா? எப்போவோ ஒரு முறை மட்டும்தான் அத்தி புத்தார் போல பெரும் கோடீஸ்வரர்கள் பிறக்கிறார்கள். நம்மில் லட்சத்தில் ஒருவரோ 10,000-ல் ஒருவரோ கோடியில் ஒருவரோ 10 லட்சத்தில் ஒருவரோ தான் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க, பெரும் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. அதாவது 1000 கோடி 10,000 கோடி, இப்பெல்லாம் கோடியெல்லாம் சாதாரணமாகி போச்சு. சாதாரணமா ஒரு பிளாட் மெட்ராஸில் வச்சிருக்கிற ஒரு கோடீஸ்வரன். எல்லாருமே ஓரளவுக்கு முன்னேறிட்டோம். இந்த 50 வருஷத்துல 40 வருஷத்துல கொஞ்சம் முன்னேறித்தான் இருக்கிறோம். அப்ப இப்பெல்லாம் நம்ம 100 கோடியை கூட நம்ம மதிக்கிறது இல்லை. அப்ப 100 கோடின்றத ஒரு சின்ன அளவா வச்சுக்கிட்டு 100 கோடிக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு அடுத்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையோட அமைப்பு எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். ஒரு மாசத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஏதோ ஒரு 1000 குழந்தைகள் பிறக்க போகுது. இதுல பண பிரச்சனைகள் எதுவும் இல்லாம ஓரளவுக்கு நல்ல. இன்னும் ஒண்ணு என்னன்னா, பேசிக்கா பார்த்தா பெரிய ஏழையுடைய இயலாத ஒருவருடைய அமைப்புல இருக்கக்கூடிய குழந்தைகள் பெருசா பிரமாதமா வந்துடுறதில்ல அப்படின்லாம் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. மிகப்பெரிய ஏழைக்கு பிறக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரரை கூட நான் நல்லா பார்த்துருக்கிறேன். ஒன்றும் இல்லாத, எங்க அப்பா ஒண்ணுமே கிடையாதுங்க, சட்டை கூட போட மாட்டாருங்க. நான் வளர்ந்து பெரியாளாகி நான் சம்பந்தப்பட்டு நான் சம்பாதிச்சுட்டாங்க அப்பாவுக்கு சட்டையே வாங்கி கொடுத்தேன், அப்போ கூட போட மாட்டேன்னு ஒரு பெருங்கோடீஸ்வரர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். நான் கண் முன்னாடியே நான் அந்த பரம்பொருளோட கருணையினால நிறைய கோடீஸ்வரருடைய ஜாதகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறேன். இந்த ஜாதகத்தை பாருங்க. அடுத்த 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. துலா லக்னம் அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 6 மணி 5:45 முடியும். ஆக காலையில 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் அடுத்த மாசம் இந்த மாதிரியான அமைப்புல ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தை கண்டிப்பாக கோடீஸ்வரரா. நீனையா கடவுளா? இல்லைங்க. ஆனா இது ஒரு சாதாரண கணிதம்ங்க. இது ஒரு ரெக்கார்டுன்னு வச்சுக்கலாம். இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு கூட இந்த ஒரு வீடியோ இருக்கும். என்றேனும் ஒரு நாள் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவிற்கு கீழே ஒரு 30 வருடம் 40 வருடங்களுக்கு கீழே நான் கழித்து ஒருவர் இதே நேரத்தில் இந்த இடத்தில் இந்த ஆதித்ய குருஜி சொன்ன இந்த நேரத்தில் நான் பிறந்து இப்போது நான் கோடீஸ்வரனாக இருக்கிறேன் என்பதை இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் கழித்தோ அல்லது 40 ஆண்டுகள் கழித்தோ ஒருவர் இந்த வீடியோவுக்கு கீழே கண்டிப்பாக பதிவு செய்வார் என்பதை ஜோதிடனாகிய நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷமா ஒன்று சொல்றேன். இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. அடுத்த மாசம் அடுத்த மாதம் நவம்பர் வாக்கில் 3வது வாரம் வாக்கில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் இந்த லக்னத்தை இந்த நேரத்தை சூஸ் பண்ணிக்கலாம். நேரம் அப்படிங்கிறது 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், நான் 5:30 மணி வரைக்கும்னு நான் கொடுப்பேன். ஏன்னா 4 மணிக்கெல்லாம் அதிகாலை 4 மணிக்கு 21/11/2025 அதிகாலை 4 மணியிலிருந்து சுமாராக ஒரு 5:45 வரைக்குமே துலா லக்னம் நடக்கும். அப்ப ஒரு நடுப்பகுதி லக்னமாக 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இந்த ஒரு குழந்தை, எதிர்கால குழந்தை பிறந்தால் அது கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வரனாக நிச்சயமாக வரும். எப்படி வரும்? இது ஒரு வித்தியாசமான வீடியோ தான். எப்படி வரும்? லக்னத்தில் சுக்கிரன் வலுத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய லக்னம் வலுத்திருக்க வேண்டும். லக்னம் வலுத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு. லக்னம் வலுத்திருந்தா தான் எல்லாம். அதற்கடுத்து 4, 9 வலுத்திருக்கணும்னு சொல்லுவேன். 4ஆம் அதிபதியான சனி குருபார்க்க
4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். ஆக தாயார் இந்த ஜாதகத்தின்படி நன்றாகவே இருந்தாக வேண்டும். 4ஆம் இடத்திற்கு எந்த விதமான அசுப தொடர்புகளும் இல்லை. அதே மாதிரி 9ஆம் இடம், 9ஆம் இடத்தை சனி பார்க்கல, செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். 8ஆம் பார்வைக்கு பெரிய வலிமை இல்லை. அதே நேரத்தில் செவ்வாய் அங்கே சுபத்துவமாக இருக்கிறார். ஆக இந்த இடத்துல 9ஆம் அதிபதியும் அப்படியே அருமையாக உச்சகுருவின் பார்வையில் இருக்க, சூரியனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். காரகனும் சூரிய சந்திரர்கள் இருவரும் தாய் தந்தையை குறிக்கக்கூடியவர்கள் இல்லையா? அப்ப காரகர்கள் இருவரும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி லக்னம் வலுவா இருக்கு, 4, 9ஆம் அதிபதிகள் வலுவா இருக்கிறாங்க. கோடீஸ்வரன் ஒரு இது சொன்னீங்களே இந்த வீடியோடைய ஆரம்பத்துல 2, 9, 11 வலுத்திருக்க வேண்டும். இந்த இடத்துல மகாதன யோகம் முழுமையாக வேலை செய்யுமான வேலை செய்யாதுதான். ஏன்னா எந்த ஒரு யோகமும் பல சந்திர அதியோகத்தோட ரசிகன் நான். சந்திர அதியோகத்தை சமீபத்திய ஆண்டுகளில் மிக தெளிவாக புரிந்து கொண்டவன், புரிய வைத்தவன் அப்படின்ற ஒரு சுயத்தை மட்டும்தான். கர்வம் தான், கர்வம் இருக்கும் எனக்கு இது இருக்கிற இடத்துல ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அதாவது வித்தை இருக்கின்ற இடத்துல கர்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க. சந்திர அதியோகத்தை இவ்வளவு நாள் இவ்வளவு பெருசா யாருமே புரிஞ்சுக்கல. என்னுடைய வீடியோக்கள், என்னுடைய எழுத்துக்கள் கண்டிப்பாக சந்திர அதியோகத்தை என்னுடைய மாணவர்களுக்கு, மற்றவங்களுக்காக நான் சொல்லிக்க விரும்பல, என்னுடைய மாணவர்களுக்காக சொல்றேன். சந்திர அதியோகத்தை மிகப்பெரிய அளவில் நிரூபிச்சவன் நான். இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஜாதகத்துல பாருங்க, அமாவாசை அன்னைக்கு தான் பிறப்பார். அமாவாசைக்கு அடுத்த நாள் விசாக நட்சத்திரம், இது அனுச நட்சத்திரமாக வரும். அப்படியே அடுத்த நாள் தான், அமாவாசைக்கு அடுத்த நாள், அமாவாசை விலைக்கு தான் பிறந்திருக்கும். ஆக இந்த இடத்துல நுணுக்கம் என்ன? துலா லக்னத்திற்கு 2, 9, 11ஆம் அதிபதிகளான சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய மூவரும் இந்த இடத்துல தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டிலேயே இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் மகாதன யோகத்துடைய முதல் படி, கோடீஸ்வரன் ஆவறதுக்கான முதல் படி. ஆனா இந்த இடத்துல அவங்க அமாவாசை சந்திரனோட இணைஞ்சிருப்பது தப்பு. இந்த 2, 9, 11 கூடியவர்கள் இணைந்திருந்தாலும் கூட அவர்களில் ஒருவர் ஆட்சி உச்சமாக ஸ்தானபலத்தோடு இருக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய மூலவிதி. நான் கண்டுபிடிக்கல, பராசர மகரிஷி போன்ற, வராக மகரர் போன்ற நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய மேலான ஞானிகள் சொன்ன ஒரு விஷயம். இந்த இடத்துல பாருங்க, 11ஆம் அதிபதி நட்பு வீட்டில் இருக்கிறார், 2ஆம் அதிபதி ஆட்சி வீட்டில் இருக்கிறார், 9ஆம் அதிபதி 2வது வீட்டில் பகை வீட்டில் தான் இருக்கிறார். அவருக்கு ஆகாத சூரிய சந்திரனோடு இருந்திருக்கிறார். ஆனால் நிவர்த்தி என்ன? உச்சகுருவின் பார்வை. உச்சகுருக்கு நிஜமாகவே பார்வை இருக்கா? அதையும் பார்த்துருவோம். ஏன்னா குரு 1 டிகிரிக்குள்ளதான் இருப்பார், அதிசார அமைப்புகளில் இருக்கிறார். குரு ஒரே ஒரு டிகிரியில் 0.47 கலை 1 டிகிரியில் தான் இருக்கிறார். சூரியனை 3 டிகிரிக்குள் பார்க்கிறார், சந்திரனை 10 டிகிரிக்குள் பார்க்கிறார், செவ்வாயை 16 டிகிரிக்குள் பார்க்கிறார். உச்சகுருவுக்கு 16 டிகிரிக்கான பார்வை உண்மையிலேயே நல்ல பார்வை, அதுவும் ஆட்சி பெற்ற செவ்வாய் தான். அடுத்ததாக புதனை 2 டிகிரிக்குள்ள பார்க்கிறார். ஆக 9, 11ஆம் அதிபதிகளை 2 டிகிரிக்குள் பார்க்கக்கூடிய ஒரு உச்சகுருவின் பார்வை இங்கே மிக வலிமையான பார்வை. அப்ப 2, 9, 11ஆம் அதிபதிகள் வலுத்து தன வீட்டிலேயே வலுத்திருக்கிறது. இதே இடத்துல சந்திர மட்டும் பௌர்ணமியில இருந்தா, இந்த கிரக நிலைமை அந்த ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் அப்படியே வக்கரமாகி புதன் இப்படி வந்துருவார். ஏற்கனவே இங்க வக்கரத்துல தான் இருக்கிறார். ஆனா வக்கரத்திற்கு சுபத்துவம் ஒரு விதி விளக்குன்றதை அடிக்கடி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். இந்த புதன் வக்கரமாக இருந்தாலும் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது அது ஒரு வகை இது வரல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்படியே புதன் மறுபடியும் அப்படியே லக்னத்திற்கு வந்த மாதிரி இந்த பக்கம் விலகிடுவார். ஆக 2, 9, 11ஆம் அதிபதிகள் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய மூவரும் இந்த இடத்துல அமாவாசை இருள் சந்திரன் நீச்ச சந்திரனோடு இணைந்திருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் இந்த அமைப்பு அப்படியே விலகுகிறது. ஆக இது உண்மையிலேயே பெரிய கோடீஸ்வரனாக பணம் சம்பாதிக்க உதவக்கூடிய நம்முடைய மகாதன யோகம் இருக்கக்கூடிய அருமையான அமைப்பு. அதற்கு துணையாக லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். இந்த இடத்துல கவனமா கவனிக்கணும். ராகு கேதுக்கள் 5, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா ராகுவோடைய தசை அமைப்புகள் வரவே வராது. ஏன்னா பிறக்கும் போதே சனி தசையில பிறக்கும்போது ராகு தசை வர்றதுக்கு 80 வயசு ஆயிடும். அப்ப ராகு திசை இந்த இடத்துல வரவே வராது. 5ஆம் பாவகம் கொஞ்சம் பலவீனம் என்றாலும் கூட 5ஆம் பாவகாதிபதி உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது உண்மையிலேயே ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. ஆக நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ கூட சொன்னேன், தசாபுக்திகள் தான் ரொம்ப முக்கியம், யோக தசாபுக்திகள் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்க, சனி தசை 7 வயசு வரைக்கும், புதன் தசை 24 வயசு வரைக்கும், அதன் பிறகு 24 வயதிற்கு பிறகு முன்னேறக்கூடிய துடிதுடிப்பாக இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளையும் மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய 24 வயதிற்கு பிறகு கேது தசை 31 வயசு வரைக்கும் வருது. 31 வயசுக்கு பிறகு 51 வயது வரைக்கும் லக்னாதிபதியோடைய சுக்கிர தசை. இந்த 51 வயசு வரைக்கும் கிடைக்கக்கூடிய சுக்கிர தசை மட்டுமே இந்த பிறக்க போகின்ற எதிர்கால குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாக இருக்கும். லக்னாதிபதியாகி அவர் 7ஆம் இடத்தோடும் லக்னத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில
இரட்டை சுவர்களான குருவும் சுக்கிரனும் வலுத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய யோக பலன். ஆக பிறக்கும் போதே 7 வயது வரைக்கும் சனியின் உச்சகுருவின் பார்வை, அதற்கடுத்து 24 வயது வரைக்கும் புதன் தசையுடைய உச்சகுரு பார்வை. அந்த இடத்துல 9ஆம் பாவகம் முழுக்க செயல்பட்டு தாய் தகப்பனுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பை கொடுத்து இந்த குழந்தைக்கும் அருமையான ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய பேஸ்மெண்ட் அமைப்புகளை கொடுத்து லாபத்தில் இருக்கக்கூடிய கேது 24 வயதிலிருந்து 31 வயது வரைக்கும் அந்த கேது சூரியனைப் போலவே லாபாதிபதியைப் போலவே செயல்பட்டு இன்னொரு மிகப்பெரிய அமைப்பை கொடுத்து 31 வயதிலிருந்து 51 வயது வரைக்கும் ஒப்பற்ற மகாதன யோகம் என்கின்ற பெருங்கோடீஸ்வர அமைப்புகளை இந்த குழந்தைக்கு கொடுக்கும். இதுல எங்கேயாவது ஒரு ஜோதிடம் ஒரு நல்ல கால்குலேஷன், ஜஸ்ட் ஏ கால்குலேஷன், புரிஞ்சுக்கிட்டவனுக்கு ஜஸ்ட் ஏ கால்குலேஷன். நீங்க எந்த இடத்துலையும் ஒரு விதிமீறலை இந்த இடத்துல பார்க்க முடியாது. எப்பயாவது இதுல என்னன்னா, இது யோகம் ஒரு சில அமைப்புகளில், ஒரு சில டிகிரி அமைப்புகளில் மட்டும்தான் செயல்படும். ஏன்னா இது அமாவாசை அமைப்பு ஆயிடுச்சு, நல்ல வேலையை அமாவாசை தாண்டிடுச்சு. அமாவாசை அமைப்பிற்கு ஒளியற்ற தன்மைக்கு விதிவிலக்கு சுபத்துவம். அதற்கு அந்த உச்சகுருவின் பார்வை நல்லா பாருங்க. 4 கிரகம் 5 கிரகம் குருவின் தொடர்பில் இருக்கு. பார்க்கக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய உச்ச குருவாக இருக்கிறார். அதனை விட முக்கியமாக லக்னம் எவ்வித பாவத்துவத்தையும் அடையாமல் இருக்கிறது. லக்னாதிபதியும் வலுத்திருக்கிறாரு, ராசியும் வலுத்திருக்கிறது, ராசிநாதனும் வலுத்திருக்கிறார். இது அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். இது ஒரு நாள் மட்டும்தான். அடுத்த நாள் நீங்க கேட்ட நட்சத்திரம்னு வந்தீங்கன்னா கூட அது சரியா வராது. ஆக இந்த 21ஆம் தேதி நவம்பர் 21ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் பிறக்கக்கூடிய இந்த ஒரு குழந்தை கண்டிப்பாக அந்த ஒளிமைய புள்ளி என்கின்ற லக்ன ஒளிமைய புள்ளி மற்றும் அந்த சூரிய சந்திர புதன் செவ்வாய் இந்த அமைப்புகளில் ஏதோ இந்த ஒளிமைய புள்ளியில ஒரு பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்க முடியல. இந்த 2 வரும் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கோடீஸ்வர குழந்தைகளா இருக்குமா? எல்லா குழந்தைகளும் வசதியான குழந்தைகளா இருக்கும், அது நிச்சயம். இந்த துலாம் லக்னத்தில் நட்சத்திர சார உப நட்சத்திர அமைப்புகளுக்காக நான் சொல்லக்கூடிய பதில். இதுல ஒரு குழந்தை கோடீஸ்வரனா இருக்கும், ஒரு குழந்தை பிச்சைக்காரனா இருக்கும், சர்வ நிச்சயமாக இல்லை. இந்த துலா லக்னத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் வசதியான குழந்தைகளாக இருக்கும். இந்த லக்னத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையும் அடிச்சு சொல்ல முடியும். எல்லா குழந்தைகளும் வசதியான குழந்தைகளாக இருக்கும். இந்த ஒளிமைய புள்ளியனுடைய நடுப்பகுதியில் பிறக்கக்கூடிய குழந்தை பெருங்கோடீஸ்வரனாக இருக்கும். 10,000, 20,000, லட்சம் கோடிகளுக்கு 10,000க்கு மேற்பட்டு தான். லட்சத்தின் அளவு 1 லட்சம் கோடி அளவிற்கு இந்த இடம் இல்லை, இந்த இடம் பொருந்தலை. அதற்கு சந்திர அதியோகமும் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகளும் கூடுதலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பில்கேட்ஸ் சந்திர அதியோகத்தில் பிறந்தவன்றதை ஞாபகப்படுத்துறேன். எனக்கு எலன் மஸ்க் ஜாதகத்தை கூட வேணா விளக்குறேன். இப்பதான் சமீபத்தில் ஒருத்தர் ட்ரம்புடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிருந்தார். ஐயா ட்ரம்ப் ஜாதகம் பாருங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே அருமையா அவரும் பௌர்ணமி யோகத்துல தாங்க ஐயா பிறந்திருக்கிறாரு. ரிஷபத்திலேயோ இதுலயோ வைகாசி விசாகமோ ஏதோ ஒரு அமைப்புல பிறந்திருக்கிறாருங்கய்யா, உங்க ட்ரம்ப் ஜாதகம் பாருங்கயான்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. உண்மைதான், அமெரிக்க அதிபரும் பௌர்ணமி யோகத்துல தான் பிறந்திருக்கிறார். ஆக இந்த இடத்துல கூட சந்திரன் அமாவாசை ஆகாமல் இருந்திருந்தால் அது வேறு விதமான ஒரு நிலையாக இருக்கும். ஆயினும் இந்த இடத்துல ஒரு ஒளிமைய புள்ளியின் அமைப்புல லக்னம் மற்றும் அந்த ராசி அமைப்புல குருவின் பார்வை, கிரகங்கள் அப்படியே வானத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சடனாக ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் அது மையப்புள்ளி. அந்த ஒளிமைய புள்ளியோடைய ஒளி உச்ச நிலைமையில லக்ன ஒளிநிலையில பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை கண்டிப்பாக 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக பிறக்கும். அந்த குழந்தை எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுங்க. இப்ப முடியாதுங்க, என்னால முடியாது. என்னுடைய மாணவர்கள் யாராவது என்னுடைய ஆராய்ச்சியை நீட்டி எடுத்து கொண்டு போகக்கூடிய என்னுடைய அருமை மாணவர்கள் யாராவது ஒருவர் இப்போது நான் சொல்லக்கூடிய அந்த ஒளிமைய புள்ளி நட்சத்திரத்துலலாம் இல்லை, அந்த பாவக அமைப்புகள் அதுல எல்லாம் கிடையவே கிடையாது. எந்த உப நட்சத்திர அமைப்புகள் அது கிடையவே கிடையாது. ஒரு நிமிஷம் இடைவெளியில உப நட்சத்திரம் மாறக்கூடிய அமைப்புல உண்மையான பிறந்த நேரத்தை எவரும் அறிய முடியாத நேரத்துல இந்த நட்சத்திர உப நட்சத்திர ஜோதிடம் என்பது, இந்த நட்சத்திர ஜோதிடம் என்பது மகா பிளாப்பான ஒரு விஷயம். சும்மா அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான், என்னால் அதை சொல்ல முடியும் இதை சொல்ல முடியும். ஆனா இதுல இன்னொன்னு உறுதியா சொல்லுவேன், 1000 குழந்தைகள் பிறந்தாலும் எந்த குழந்தையும் ஏழையாக இருக்காது. எந்த குழந்தையும் பிச்சை எடுக்காது, சாதாரண வேலையில இருக்காது. கண்டிப்பாக இப்ப இந்த நான் சொல்ற இந்த 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகள் எதிர்காலத்துல நிச்சயமாக ஒரு வலுவான பொருளாதார முன்னேற்றத்தோடு சர்வ நிச்சயமாக கோடீஸ்வர அமைப்பில் இருக்கும் என்பதுதான் கண்டிப்பான ஒரு உண்மைங்க. இதுக்குள்ள இன்னொன்று எத்தனை மணிக்கு பிறகுது, எது மணிக்கு பிறகுதுன்றதை இன்னும் அப்படியே இந்த வீடியோவை நீட்டிக்கிட்டே போகலாம். இப்போது நான் சொன்னதை போல இன்னும் ஒரு 30-40 வருடங்கள் கழித்து யாரோ ஒருவர்
குருஜி சொன்ன இந்த நேரத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படின்னு பதிவு செய்யத்தான் போகிறார். பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.